ஒரு கர்ப்பிணி பெண் தன் கணவர்கிட்ட கேட்டாளாம், நீங்க என்ன குழந்தைய எதிர்பார்க்குறீங்க? ஆணா பெண்ணா அப்படின்ட்டு. கணவன் சொல்றான், நமக்கு ஒரு பையன் பிறந்தா நான் அவனுக்கு கணிதம் கற்பிப்பேன், நான் அவன் விரும்பும் விளையாட்டுக்களை கற்பிக்கிறேன், பொழுதுபோக்குக்காக இசையை கற்றுக் கொடுப்பேன்றான். மனைவி, அப்படியா? அதுவே ஒரு பெண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க? கணவன் சொல்றான், நமக்கு ஒரு பெண் பிறந்தால் நான் அவளுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏனென்னா அவள் தான் எனக்கு எல்லா விஷயங்களையுமே கற்றுத்தருவா. எப்படி உடை உடுத்த வேணும், எப்படி பேசக்கூடாது, இதெல்லாம் மீண்டும் ஒரு முறை அவகிட்ட நான் கத்துக்குவேன். அவளே கற்பிப்பா. சுருக்கமா சொல்லணும்னா அவ என்னோட இரண்டாவது அம்மாவா இருப்பா. நான் சிறப்பாக எதுவும் செய்யாவிட்டாலும் அவ என்ன அவளோட ஹீரோவா நினைப்பா. நான் எப்போதெல்லாம் மறுப்பு சொல்வேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவா. அவ எப்போதும் தன் கணவனை என்னுடன் ஒப்பிட்டு பேசுவாள். எவ்வளவு வயசானாலும் அவளை என் குழந்தை போல நடத்தணும்னு அவ எதிர்பார்ப்பா. மனைவி, அப்படியானா உங்க மக அதையெல்லாம் செய்வா, ஆனா உங்க மகன் செய்ய மாட்டான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதற்கு கணவன் சொல்றாரு, இல்லைங்க, இல்லவே இல்லை. அவனும் அதை செய்யந்தாலும் செய்யலாம். ஆனா அவன் அதை செய்ய கற்றுக்கொள்வார். ஆனா மகள்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டே பிறக்கிறாங்க. ஒரு மகளுக்கு தந்தையாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு பெருமை. மனைவி, ஆனா அவ எப்போதும் நம்மளோட இருக்க மாட்டாளே. கணவன் சொல்றான், உண்மைதான். ஆனா நாம் அவள் இதயத்துல என்னென்னைக்கும் இருப்போம். அதனால அவ நம்ம விட்டு எங்கு போனாலும் அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது. மகள்கள் தேவதைகள், நிபந்தனையற்ற அன்பு மற்றும் அக்கறையுடன் பிறந்தவர்கள். என்னென்னைக்கும் மகள்களுடன் ஆசிர்வதிக்கப்பட்ட அனைத்து அதிர்ஷ்டமான தந்தைகளுக்கும் இது சமர்ப்பணம். நன்றி.